திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என் வாயை நோண்டாதீங்க. உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க. உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒன்னும் பச்சவந்தி கிடையாது. நான் கலைஞருடைய பேரன். எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன். என்னுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன். எல்லா மாநில உரிமையும் மீட்டெடுக்கணுமா? இந்த 9 வருஷத்துல மொழி உரிமை, முக்கியமா மொழி உரிமைமா. அதாவது கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு, திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவருக்கு நான் இப்ப செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன், மிஸ்டர் 28 பைசா, திரு 28 பைசா. அதுக்கு ஏன் காரணம் சொல்றேன். நாம இங்க இந்தியாவுக்கு ஒன்றியத்திற்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறோம்ல, நாம 1 ரூபா வரி கட்டினா அவர் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 28 பைசா. கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரியா 6.5 லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க ஒன்றிய அரசு? வெறும் 1.5 லட்சம் கோடி. நான் கேட்கிறேன், சென்ற டிசம்பர் மாசம், இப்ப 10 நாளா தேர்தல் வருதுன்னு இங்கேயே சுத்தி சுத்தி வராரு. அவர் இங்கே தங்கியே இருந்தாலும் ஒரு தொகுதி கூட முடியாது. நான் சவால் வர்றேன், இன்னும் சொல்லட்டுமா? அவரு ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிக்க போறதா சொன்னாரு. புரளிலாம் கிளப்பி விட்டாங்க. அதனாலதான் நான் முதல் ராமநாதபுரத்துல என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், நீ வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. மிக்ஜாம் புயல் வந்ததுமா, டிசம்பர் மிக்ஜாம் புயல் வந்தது. உங்களுக்கு தெரியும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, எல்லா மாவட்டங்களையும் மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் அடிப்படையில் பிரதமர் கிட்டையும் ஒன்றிய நிதியமைச்சர் கிட்டையும் பணம் கேட்டார். எங்களுடைய வரி பணத்தை கொடுங்க, 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, கொடுங்க, நாங்க எங்க மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டாரு. இதுவரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கலமா. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு 1 ரூபா கூட கொடுக்கல. உடனே அந்த அம்மா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா சொன்னாங்க? பயங்கர திமிரு. நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா? நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பணம் கொடுக்கற மிஷினா, ஏடிஎம் மிஷினான்னு கேட்டாங்க. நான் உடனே என்ன சொன்னேன், அம்மா நீங்க ஒன்னும் ஏடிஎம் மிஷின்லாம் கிடையாது, நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல, எங்க தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன். இது வரைக்கும் அந்த அம்மாக்கு பதிலே இல்லை. அந்த அம்மா பிரஸ் மீட்டை வச்சு எனக்கு பெரிய பாடம் எடுத்தாங்க. உதயநிதி மரியாதையை பேச கத்துக்கோ அப்படி இப்படின்னாங்க. நான் உடனே சொல்லிட்டேன், நான் உடனே மரியாதை கொடுக்குறேன், நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்றேன், நாங்க கேட்ட நிதியை நீங்க எப்பதான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். இது வரைக்கும் பதிலும் இல்லை, காசும் வரல.